எங்களை போலீஸில் போய் ஸ்டேஷனில் சொல்கிறோம். அவங்க நீங்கள் ஏன் இருக்கிறீங்க, காலி பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க. திருச்சி காஜாப்பேட்டை கிராமத்தில் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு மாத்திரை ஊசி எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வெளித்தெருவு மக்கள் பூரா அங்கே வர்றாங்க. வர்றதுனால எல்லா வயசு பிள்ளைகளுக்கு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு பிரச்சனை, வெளியே நடமாடவே பயமாக இருக்குது. இதுக்கிடையில் நாங்கள் காஜாப்பேட்டை பசுமடத்துக்கு உள்ள நாங்கள் ஏதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து சண்டை போட்டோம்னாக்கா உடனே கல் எறிகிறாங்க, கத்தியை தூக்கிட்டு பசங்க தெருவுக்குள்ளே சுற்றுறாங்க. எங்களால் இருக்கவே முடியல. நாங்கள்லாம் 55 வருஷமாக அங்கே இருக்கிறோம். பேரம்பேத்திலாம் எடுத்துகிறோம். அந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம். எங்களை போலீஸில் போய் ஸ்டேஷனில் சொல்கிறோம். அவங்க நீங்கள் ஏன் இருக்கிறீங்க, காலி பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஒரு பயத்துலேயும் அச்சத்துலையும் நான் வரேன். எங்கள் பிள்ளைங்களாம் படிக்கணும், நல்ல வேலைக்கு போனோம். ஆனால் சின்ன பசங்களுக்கு எடுத்து எல்லாம் மாத்திரையை போட்டுட்டு தாயார் அடிக்கிறானுங்க. மாத்திரையை போட்டுட்டு தாயார் அடிக்கிறாங்க. வேலைக்கு போனான்னு சொன்னால் ஊசியை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கலாட்டா பண்ணுறானுங்க. அவனுங்க வீட்டுக்குள்ளே அப்படி எங்கள் ஏரியாவிலே 10 பசங்க கெட்டு போயிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாத்திரை ஊசி போடுற அவங்கள தயவு செஞ்சு காலி பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீட்டில் நாங்கள் திறந்து போட்டு கூட தூங்குவோம். 2000 நான் ஆரம்பித்தேன். திறந்து போட்டு கூட தூங்குவோம். இந்த மாதிரி கிடையாது. இந்த 10 வருஷமாக இவளுக்கு வந்து இருந்துக்கிட்டு தொல்லையாக இருக்குது. நான் 6 மாதமாக ஆகுது வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல.